என்ன பண்றீங்க? உங்க நம்பிதானே நாங்க வந்திருக்கோம். ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட விடல. எங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தர பிடிச்சி இழுக்கிறாங்க. உங்க பாட்டுக்கு ட்ரெஸ் கூட மாத்த விட மாட்டேங்கிறாங்க. ரெஸ்ட் போன இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடிக் கொண்டிருந்த செவிலியர்களிடம் ஸ்டாலின் அரசு காட்டிய அராஜக முகம்தான் இது. பணி நிரந்தரம் கேட்டு 6வது நாளாக போராடிக் கொண்டிருக்கும் செவிலியர்களை அடக்கி ஒடுக்கும் நோக்கில் கழிவறையை பூட்டி வைத்த திமுக அரசு மாதவிடாய் நேரத்தில் கட்டண கழிவறைக்கு சென்ற பெண்களை கழிவறைக்குள்ளே நுழைந்து கைது செய்திருப்பதுதான் பெண்களுக்கான ஆட்சி நடத்தும் லட்சணமா என கேள்வி எழுப்பியுள்ளனர் பாதிக்கப்பட்ட செவிலியர்கள். திராவிட மாடல் என மார்த்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கிருக்கிறது என்றும் அவர்கள் பெரும் ஆதங்கத்துடன் வினவியுள்ளனர். நாங்களும் இந்த தமிழகத்தில் இருக்க பெண்கள் தான். நீங்க ஒரு சாராரம் மட்டும் வளர்ச்சியா காமிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேரிடர் காலத்துல உதவி பண்ண ஒரு செவிலியர்களை இந்த முறையில நீங்க கையாளுறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது எங்களுடைய அவமானம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கான அவமானமா இது எடுத்துக்கணும். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, சமூக நீதியா ஆட்சின்னு சொல்றீங்க. இதுதான் சமூக நீதியா? பெண்கள் இயற்கை உபாதைக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல தலைவரிச்சாடுது. என்ன கேட்டோம்? வாழ்வாதாரத்தை தானே கேட்டோம், வேற எதுவும் நாங்க கேட்கலையே. அப்படின்றப்போ நீங்க பாத்ரூம்ல இருந்து போய் அவங்களை இழுத்துட்டு வரணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? அப்போ எங்களுக்கான அந்த இயற்கை கூட இந்த அளவுக்கு காவல்துறை வன்முறை ஏவுது. அப்போ இந்த திமுக அரசாங்கமானது யாருக்கானது? பெண்களுக்கானதா இல்ல யாருக்கானது? யாருக்கான அரசாங்கமா இருக்கு? வாக்குறுதியை நிறைவேற்ற கூறி போராடிய தூய்மை பணியாளர்களை எப்படி கொடுமைப்படுத்தி கைது செய்ததோ அதே பாணியைத்தான் தற்போதும் பின்பற்றுகிறது இந்த அரசு. பெண்களை ஒரு சக மனிதனாக கூட மதிக்காமல் அடக்கி ஒடுக்குவது பெண்கள் சமூகத்திற்கே இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என கொந்தளிக்கின்றனர் செவிலியர்கள். எப்படி ஒரு கொடுமைப்படுத்த முடியாதோ அவ்வளவு மோசமான நிலையில பெண்களுக்கான நீங்க பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு அரசு நீங்க பண்ணிருக்கீங்க? எப்படி நீங்க பெருமையா பேசுறீங்க எனக்கு தெரியல. செவிலியர்கள் மீது, பெண்கள் மீது இப்படி வன்முறையை ஏவுவது ரொம்ப ரொம்ப இது அநீதி. இது பெண்களுக்கான ஆட்சி இல்ல, சமூக நீதி கிடையாது. இது சமூகத்தின் மொத்தமான அநீதி. போராடிய தூய்மை பணியாளர்களிடம் திமுக அமைச்சர் சேகர் பாபு மிரட்டும் தொனியில் பேசினாரே, அதேபோன்று செவிலியர்களிடமும் மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறார். வாக்குறுதி கொடுத்தால் செய்ய வேண்டுமா, போராடினால் போராடிக்கோ என அதிகார மமதையில் பேசியிருக்கிறார். அதையும் பாருங்கள். 90 பேர் 100 பேர் இருக்கிற பேஷண்டோட இடத்துல நாங்க ஒரே ஒரு செவிலியர் தான் வேலை பாக்குறோம். பேச்சுவார்த்தையில போய் அமைச்சர் என்ன சொல்றாரு? சும்மா எல்லா இடத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை அலங்காரத்துக்கு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை அலங்காரம்? அப்படி நாங்க வார்த்தை அலங்காரமா நாங்க வேலை பார்த்திருந்தோம்னா இன்னைக்கு நீங்க மக்களை தேடி மருத்துவம் தேடத்துல இந்தியாவே தமிழகத்தை உற்று நோக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப எந்த அடிப்படையில் நீங்க எங்களை வச்சிருக்கீங்க? இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி? நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி தான் நாங்க கேட்கிறோம். அன்னைக்கு பேச்சுவார்த்தையில என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா உடனே நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்றீங்க. போராடினா போய் போராடு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வன்முறையை மீண்டும் 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 இந்த அரசாங்கமும் இந்த மருத்துவத்துறையின் அமைச்சரும் தான் தூண்டி விடுறாங்களே. போராடும் மக்களை மிரட்டும் உரிமையை, தைரியத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் அனைத்தையும் மறந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அமைச்சர்களுக்கு உழைத்து வாழும் பெண்களை மிரட்ட என்ன தகுதி இருக்கிறது என காட்டமாக கேட்கிறார்கள் மக்கள். செய்தியாளர் சந்திப்பில் போராட்டம் முடிந்துவிட்டது என கூறி போராட்டத்தை மூடி மறைக்க பார்த்தது நடக்காமல் போய்விட்டதே என்ற விரக்தியில் தன் கொடூர முகத்தை காட்டியிருக்கிறார் மாசு என்கிறார்கள் செவிலியர்கள். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட இவ்வளவு அடக்குமுறைகளை கையாள இந்த அரசுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது என்பதை தமிழக மக்கள்தான் சிந்திக்க வேண்டும். என்ன அராஜகம் செய்தாலும் தேர்தல் நேரத்தில் மக்கள் அனைத்தையும் மறந்து கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்களித்து விடுவார்கள் என்ற பகல் கனவில் இருக்கும் திமுகவை அடி வேர்வரை சென்று எரித்து சாம்பலாக்க இருக்கிறது செவிலியர்களின் கண்ணீர். தயாராக இருங்கள் ஸ்டாலின் அவர்களே.